இந்த ஸ்மைல் வந்து நான் உங்ககிட்ட மிஸ் பண்ணுறேன். அவன் அம்மா இறக்கும்போது வந்து நாங்கள் தனியாக தான் சார் பிலிட்டு டிலிட்டு எம்லிட்டு எம்ஏ எம்எடி எம்ஃபில் பிஹெச்டி. லாஸ்ட்டாக படம் பார்த்தது மின்னலை படம் தான். அண்ணனால் உருவாக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காள்கள் உருவாக்கிய குடும்பங்கள்னு சொல்லலாம். பல இடங்களில் தம்பிகளால் உருவாக்கப்பட்ட குடும்பங்களும் உண்டு. விருப்ப அவர் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு அண்ணனாகவும் அக்காவாகவும் அவங்களுக்கு அம்மா அப்பாவுமே மாறிடுவாங்க. நீ இருக்கிறப்போ எனக்கு என்னடா கவலை? தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. ஏன் தம்பி நீ இருக்கிய? இப்போ தம்பியோட முகம் மாறிடுச்சு. அவன் பொறுப்புகள் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து செய்கிறப்ப நினச்சாலும் சின்ன பிள்ளையில குட்டி பையன்லாம் இருந்தப்ப இந்த முகம் ஒன்று உண்டு அவனுக்கு, இந்த குறும்பு ஒன்று உண்டு அவனுக்கு. பழைய விளையாட்டுத்தனம்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனால் அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால் விரியுது, அந்த காட்சியாக தெரியுது அப்படின்னா அது எது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலி பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த ஸ்மைல் வந்து நான் உங்க கிட்ட மிஸ் பண்ணுறேன். அது எங்கே போயிருச்சு தெரியலைங்க, எனக்கே தெரியாம அது என்னை விட்டு போயிடுச்சு. நீ கேட்ட புன்னகை உன்னோடு போன. சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான். ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான். பேசுறதே இல்லை சார். அவன் பேசுறதே இல்லை. அவன் அம்மா இறக்கும்போது வந்து நாங்கள் தனியாக தான் சார். சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணது. உனக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலையும் அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு? நான் ஆம்பளை பையன் சார், எங்கேயும் வாழ்ந்துருவேன். சிரிச்சு குறும்போடு இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறார். ஆனால் அதை பார்த்தா எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அது நின்று போச்சு உங்களை அறியாமலே? அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகமே வாழ்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி கபடிலாம் விளையாட போவோம், எல்லாமே பண்ணுவோம். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருக்காரு உங்களை என்னவா ஆளாக்கியிருக்காரு? புலவர் பிலிட்டு டிலிட்டு எம்லிட்டு எம்ஏ எம்எடி எம்ஃபில் பிஹெச்டி. 19 வயசுல எப்படி தம்பி சொந்த வீடு? 18 நான் கொத்தனார் வேலைக்கு போகும்போதே ஓரளவு நல்லா சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் நானும் சேர்த்து வைக்க அம்மாவும் தைச்சு வைக்க. அப்படி 18 வயசு கரெக்டாக காலேஜ் முடிக்கும் எங்கள் மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் 4000 ஷீட்லாம் போட்டேன். இதில் வந்து நான் போயிட்டு எனக்கு என்னோட இதுக்கு செலவு போக நான் வீட்டுக்கு 10,000 அனுப்புனேன். 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் சூப்பராக கட்டி நீட்டாக இருக்கும் சார். இப்போ படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்ட, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட அந்த அதே ஊரில் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் சார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. ரொம்ப பெருமையா இருக்கலாம். விஷயத்துலையுமே வந்து என் பேர் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஃபசுல் பண்ண சரி. அன்றைக்கி எனக்கு பின்னாடி எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ஆனால் உங்களை முன்னே நிறுத்துவார். பணம் கொடுத்தாரு அவர் கல்யாணத்துக்கு. நீ வச்சு பண்ணு, நான் ஃப்ரண்ட்டில் நீ நெல் பண்ணினா அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டமக் கேன்சர் இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குது, 3 மாதம் தான் எங்கள் அப்பா உருடா இருப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் லைவாக சொல்கிறாரு. தோலை கட்டு நான் இருக்க, உனக்கு பார்த்துக்கலாம், நான் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பயப்படாது. அவர் எனக்கு தைரியம் கொடுத்த மாதிரியே போச்சு. உங்கள் அண்ணனுக்கு கஷ்டம் தெரியாமல் நீங்கள் அவரை வளர்த்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்பா என்ன சொல்லணும் நான் அதை செய்வேன், அவ்வளோதான். இப்போது அப்பா இல்லை, இப்போ அண்ணன் என்ன சொல்லணும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை தம்பி வந்து 9th படிச்சுட்டு இருந்தாங்க சார். பேப்பர் போடுறதும் காலையில் எந்திரிச்சு பேப்பர் போடுறதுக்கும் இன்னையிலேருந்து இன்னைய வரையிலும் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறது. இப்போ என் பொண்ணுக்கு கிராஜுவேஷன் டேக்கு அது வரையிலுமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறது தம்பி தாங்க சார். வயசுல வந்து ரொம்ப வறுமையாக இருந்தேன். 18 வயசில் துபாய்க்கு கிளம்பினேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் துபாயிலே என் லைஃப் எல்லாம் ஓட்டிட்டேன். எல்லாம் வளர்ந்து வரும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. 18 வருஷம் கஷ்டப்பட்டது எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியல. 8 வருஷம் வாழ்க்கை முழுக்க வேலை தான். நான் லாஸ்ட்டாக படம் பார்த்தது மின்னலை படம் தான்.